வணக்கம். நேற்று சாயங்காலம் சீலாரமணி அப்படிங்கிற ஒரு அம்மையாரை பார்த்தேன். சென்னையில் வட சென்னையில் குளத்தூர் பகுதியில் வசிக்கிறாங்க. எஸ்சின்னு அறியப்படக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, கன்வெர்டர் கிறிஸ்டியன். அவங்களோட ஹஸ்பண்ட் மத்திய அரசாங்கத்தோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாங்களாம். ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே, அதாவது சர்வீஸ்ல இருக்கும் பொழுதே உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்களாம். அந்த மாதிரி யாராச்சும் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கும் போதே இறந்து போயிட்டா அவங்களோட வாரிசுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறது வழக்கம், இது எல்லாருக்கும் தெரியும். அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட வாரிசுக்கு பல வருஷமா கொடுக்கப்படலையா, இந்த ரெட் டேபிசம் இந்த மாதிரி காரணம். அது இல்லாம கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் சில பேர் இன்சென்சிட்டிவா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய, அவங்க வாரிசுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கப்படல. பல வருஷமா 10 ஆண்டுகளுக்கு மேல முயற்சி பண்ணி நடக்காம, சரி டெல்லிக்கு போய் யாராச்சும் மினிஸ்டரை பார்த்து முறையிடுவோம் சொல்லி அவங்க பொண்ணை கூட்டு போயிருக்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியுமா. டெல்லி போய் அமித்ஷாஜி ஆபீஸ்க்கு போயிருக்கிறாங்க. அங்க அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஒன்றும் வாங்கல. ஆனாலும் கூட அங்க போய் ரிக்வஸ்ட் பண்ணி அமித்ஷாஜியை பார்த்திருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாமவே அமித்ஷாஜி வந்துட்டு பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். பார்த்து விஷயத்தை சொன்னதும் அமித்ஷாஜி உடனே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜியோட ஆபீஸுக்கு தொடர்பு கொண்டு 2 ஆபீஸும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு அவங்க வாரிசுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கொடுத்திருக்கிறாங்களாம், கவர்மெண்ட் ஜாப் கொடுத்திருக்கிறாங்களாம். மாசம் 70,000 சம்பளமா. அந்த அம்மையார் அதை சொல்லிட்டு, இன்னைக்கு எங்க குடும்பம் சாப்பிடுதுன்னா அதுக்கு மோடிஜியும் அமித்ஷாஜியும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, என் வாழ்க்கையில எப்படியாச்சும் நான் வந்துட்டு மோடிஜியை பார்த்து அவர் காலில் விழுந்து 2 காலையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுது நன்றி சொல்லணும் அப்படின்னா அதை கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த அம்மையாரு எஸ்சி, கன்வெர்டட் கிறிஸ்டியன். இவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்களே, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிலாம் நினைக்கவே இல்லை மோடிஜி அமித்ஷாஜியும். பிஜேபி பொறுத்தளவு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாமே நம்ம நாட்டு மக்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சி. அப்படித்தான் எங்க தலைவர்கள் நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம நாட்டு அம்மையார் அப்படி மட்டும் நினைச்சு அவங்க கோரிக்கைக்கு தேவையான நடவடிக்கை எடுத்து அவங்க குழந்தைக்கு, அவங்க பையனுக்கு இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த கருணை அடிப்படையில் வேலை கொடுத்துருக்கு மத்திய அரசாங்கம். இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்க கூட பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன்.